ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, நீ சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது இந்த வார்த்தையானது எங்களை பலப்படுத்தட்டும், எங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தை எடுத்து பார்க்கும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இதை 3 பகுதியாக நாங்கள் பார்க்க போகின்றோம். பிறகு மத்தேயு 9 பார்ப்போம், மத்தேயு 13 பார்ப்போம். நாம் ஆரம்பமாக இந்த வசனங்களை தியானிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் சொல்லுகிறார். யோவான் ஸ்நானனுடைய செய்தி அதுதான், ஆண்டவர் இயேசுடைய செய்தி அதுதான். தேவனுடைய ராஜ்யம் சமயமாய் இருக்கிறதுன்னு சொல்லுவார், மன திரும்புங்கள் என்று சொல்லுவார். இதே தான் நம்ம இப்போது பலவிதமான முறையில் எப்படி நம்ம சொன்னாலும் அதுதான் கருத்து. The core message that God wants us to share with people. இயேசுடைய காலத்தில் ஒரு சிறு மந்தை தான் இருந்தது. என்ன சொன்னது போல எங்கே சென்றாலும் போனார்கள். பலவிதமான ஜனங்கள் அந்த இடத்துல போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் அவர் சொல்லுகிற வார்த்தை அற்புதங்களை கேட்க போனார்கள். ஆனால் அந்த 12 அப்போஸ்தலர்களை தான் ஆண்டவரே பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த 12 அப்போஸ்தலர்கள் தான் உண்மையான ஊழியக்காரர்களாக மாறுகிறார்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் விசுவாசிகள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. இப்போது கூட இஸ்ரேல் தேசத்தில் யூத மார்க்கங்களை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசுடைய வழிக்கு வந்தவங்களும் இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உற்சாகப்படுத்துவதற்கு, நீங்கள் ஏன் கலங்குறீங்க, நீங்கள் ஒரு சொற்பமான கூட்டம் தான் என்னை இப்போ பின்பற்றி வரீங்க, ஆனால் வரப்போகிற நாட்களில் நீங்கள் என்னைக்கு முடியாத கணக்கில்லாத ஜனங்கள் ரட்சிப்பு அடைவார்கள் என்றுதான் இந்த நேரத்தில் அந்த வார்த்தை சொல்லி அந்த சிறு மந்தைக்கு உற்சாகப்படுத்துகிறார். அப்போ அந்த விதையை பற்றி தான் அவர் சொல்கிறாருங்க. விதைத்த பிறகு இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாதமாய். இப்போது கம்ப்யூட்டர் வச்சு கேமரா வச்சு பக்கத்தில் வச்சு எப்படியா முளையுதுன்னு கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்படியே வச்சுறாங்க. இப்போ ராத்திரி பட்டெலாம் பாருங்கள், எந்தெந்த மிருகங்கள்லாம் வருது, எங்கே எத்தனை மிருகங்களை எண்ணி, அதெல்லாம் அந்த காலத்துக்கு இப்போ உள்ள டெக்னாலஜி. ஆனால் அந்த காலத்தில் அங்கேயே உட்காந்துக்கிட்டு எவனும் பார்க்க மாட்டான் எப்படி முளைச்சி வருதுன்னு. நம்மளுக்கு தெரியாது. ரொம்ப நேரம் உட்காந்து இன்னும் ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 5 மணி நேரம் உட்காந்தவங்க உங்களுக்கு தெரியாது. அதனால தான் அங்கே வேதம் சொல்லுது, இரவில் துவங்கி பகல் வீழ்த்திருக்க அவனுக்கு தெரியாதமாய். அந்த முளைக்கிறது தெரியாது. அதே போல தான் இந்த பூலோகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லி பெருகி இருக்கும் சொல்லுகிறார். விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது த பவர் ஆஃப் த காஸ்பல். நம்ம என்ன சொல்லியிருக்கிறேன், விதைக்கு எவ்வளோ வளம் இருக்குது பாருங்கள். நட்டு வைக்கவே அவசியமே இல்லை. மண் கருத்தில் கொடுத்த மண்ணை
புல்லு பூண்டெல்லாம் முளைக்க ஆண்டு செய்ய சொன்னார்ல. அது எப்படி எவ்வளவு நீங்கள் வெட்டி கட்டி சுத்தப்படணும், அது முளைக்க தான் செய்யும். நீங்கள் மருந்து அடித்தது பிறகு எல்லாம் செத்து போன மாதிரி தான் இருக்கும். ஒரு மழை பெய்யட்டும் அங்கே தொழுகும். அவர் வல்லமையான வார்த்தை தாங்க ஆண்டோடைய வார்த்தை, பலன் கொடுக்கிற வார்த்தை. எப்படி எந்த தேசத்தில் மக்கள் ரட்சிப்படைங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் மக்களுக்கு ரட்சிப்படைத்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால தான் நீங்கள் அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இதெல்லாம் முளைக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அது கண்டிப்பாக முளைக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அறுக்கத்திற்கு ஆட்களை அனுப்புகிறான். ஆனால் இந்த 28 பார்ப்போம் பாருங்க. நிலமானது முன்பு முளைப்பு, இந்த மண் இருக்கிறதுனால முளைக்குது, படிப்படியாக முளையுது. முளையும் பின்பு கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக கொடுக்கும். அப்போ அது ஊழியத்தை பற்றி தான் பேசுகிறார். ஓகே, கடைசி காலம் வரைக்கும், கிருபை காலம் வரைக்கும் இந்த வார்த்தையானது பிரசங்கிக்கப்படும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தபோது அதற்கு ஆட்கள். யார் இந்த ஆட்கள்? நம்ம தான் அந்த ஆட்களுங்க. இந்த காலத்தில் நம்ம தான் ஆட்கள். ஆண்டவர் தான் விதைக்கிறாரு, மறந்துடாதீங்க. நம்ம விளைச்சி நம்மளுக்கு பெருமை வராதபடிக்கு அவர் நம்ம வார்த்தை சொன்னாலும் முளைக்க செய்கிறது கர்த்தர். அது இன்னொரு பயிர் எடுத்து பார்க்கும்போது இன்னொரு அர்த்தம் உள்ளதாக கர்த்தருங்க சொல்லுவாருங்க. தேவனுடைய ராஜ்யம் பெட். அப்போது அந்த சொற்ப கொஞ்சம் ஜனங்கள் இடத்துல உற்சாகப்படுத்துகிறார். இதெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாது. இதெல்லாம் நான் 2ஆம் வருகைக்கு முன்பே இந்த கிருபை காலத்தில் விதைக்கப்படும். அறுப்பு காலம் வரும், ஆட்கள் போய் அங்கே அறுப்பார்கள். விதைக்கிற காலத்தில் இருந்து அறுவை காலம் வரைக்கும் ஊழியக்காரன் என்ன செய்வான்? அந்த விவசாயி என்ன பண்ணுவான்? ரொம்ப செய்ய முடியாது, காத்திருக்க வேண்டியது, ஜெபித்து கொண்டிருப்பது. இப்போ நம்ம இங்கே இருக்கிறோங்க, நம்ம இருக்கிற ஒவ்வொரு வாரமும் நம்ம எடுக்கிற ஜெபம் வெள்ளிக்கிழமை எந்த இடத்துல நம்ம சபை மக்கள் கூடுகிறார்களோ தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு, கர்த்தர் ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் அவருடையது. கர்த்தருடைய வார்த்தை எல்லா இடத்திலும் சொல்லப்படும், ரட்சிப்படைவார்கள். அதுதான் இந்த இடத்த வசனத்தின் படுத்து நம்ம பார்க்கின்றோம். அந்த தூங்கி கொண்டிருக்க நேரத்தை பற்றி நம்ம என்ன அங்கே அடுத்தது எப்படி எடுத்துக்கொள்வது? சரி, நட்டாச்சு, ஏதாவது முளைக்கட்டுமே, தன்னாலே முளைக்கும். அது பூமி, மண்ணில் இந்த தண்ணீர் கொஞ்சம் ஊற்றின உடனே முளைக்க தானே செய்யும். ஆண்டவர் அந்த உண்மையை சொல்கிறாருங்க. நம்ம செய்யலை, அதனால் அந்த பெருமைப்படாதபடிக்கு ஊழியக்காரர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்கள் அந்த பெருமை வராதபடிக்கு முளைக்க செய்தவன் கர்த்தர். நம்ம எவ்வளோ பாடுபட்டாலும் கர்த்தர் தான் முளைக்க செய்கிறார். அதுதான் இந்த ஓமியோடைய அர்த்தத்தை பார்க்கிறோம். நம்ம தூங்கி கொண்டிருந்தாலும் சரி, விழித்து கொண்டிருந்தாலும் அது பாட்டு என்ன செய்யுங்க, அது முளைச்சு கொண்டே இருக்கும். என்னாலும் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த விதையை
உற்சாகப்படுத்துவதற்காக இந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு அது சிறு மந்தைக்கு போதிக்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் முதல் நூற்றாண்டில் இருந்து 21வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த உலகத்திலே வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த பிரின்சிபல் ரிமைன்ஸ் சேம். அது எல்லாமே ஒரே அப்படியே தான் இருக்கும். யாராலும் அவருடைய வார்த்தையை நிறுத்தவே முடியாது. அந்த மண்ணை எப்படி இருந்து முளைக்க செய்கிறதோ அதே போல அதை முளைக்கிறதை யாராலும் நிறுத்தவே முடியாது. அதை நாம் நம்ம ஜெபித்தாலும் ஜெபிக்காட்டி போனாலும் கூட அது முளைக்க தான் செய்யுது. ஆனால் ஜெபிக்கும் போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை என்ன, சரி தன்னாலே முளைச்சிடும், சரி யாரும் போய் விதைக்க வேண்டாம், யாரும் ஒன்றும் போய் செய்ய வேண்டாம் அப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது முளைக்க தான் செய்யும். அப்படி நம்ம செய்யாட்டி போனால் வேற யாராவது வேற எங்கேயாவது செய்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஜெபிக்கும் போது என்ன நமக்கு சந்தோஷம்னா, கண்ணீரோடு நம்ம விதைத்தோம், சந்தோஷத்தோடு அதை அறுப்போம். அந்த காரணம் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது. நம்ம ஜெபம் பண்ணணும், ஜெபத்தொடர்ந்து செய்தோம், கர்த்தர் வாய்க்க பண்ணார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அந்த சந்தோஷத்தை நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை முளைக்க செய்கிறார். அறுவடை 30, 60, 100 கொடுக்கிறார். அது நம்மளுக்கு அந்த அவருடைய ஊழியத்தில் நம்ம பங்கு இருக்கு பாருங்க. அதை நம்மளுக்கு சந்தோஷப்படுத்துது. ஆண்டவரோடு சேர்ந்து நம்ம இந்த ஊழியத்தை செய்கிறோமே, இது அவருடைய சித்தம். அதோடு நம்ம அதை செய்யும்போது நம்மளுக்கு ஒரு மனசில் சந்தோஷம். சொன்னது போல இந்த தூங்கி கொண்டிருந்தாலும் இழுத்து கொண்டிருந்தாலும் அது முளைக்கும். ஆனால் நம்ம அதை ஆண்டவரோடு சேர்ந்து நம்ம ஊழியம் செய்யும்போது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அவன் இந்த முடிச்சுக்கிட்டு நட்டுட்டேன், அது மட்டும் முளைக்குது. அது முளைக்க தான் செய்யும். ஆனால் அதை நம்ம அதில் ஊழியத்தில் பங்கு இல்லைன்னா நம்மளுக்கு அது சந்தோஷம் இருக்காது. அதனால தான் ஆண்டவர் இன்னொரு உவமையை எடுத்து நம்ம பார்க்கும்போது தெளிவாக அங்கே சொல்லுவார். இப்போது மத்தேயு 9:35, 37 எடுத்து பார்ப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் என்ன செய்ததுங்க? அவர் மேல் மனதுருகி அந்த ஜனங்களை பார்க்கும்போது, அவர் பின்பற்றி வந்த ஜனங்களை பார்க்கும்போது, சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது அவர் மனது உருகிறார்.
இப்போ நம்மளும் பிரயாணம் தான் அங்கங்கே தான் போய்கிட்டு இருக்கிறோம். சற்று நேரம் நம்ம ஆண்டவருடைய அவர் நினைத்ததை நம்மளுக்கு அந்த நினைப்பு நம்ம வந்துச்சுன்னா, இந்த ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள், ரட்சிப்பு அடையாமல் இருக்கிறார்கள். இது யார் போய் இவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது? இவர்களெல்லாம் கர்த்தருக்குள்ளே வந்தால் அன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம், தேவனுடைய ராஜ்யம் என்ன பெருகுமே. அந்த ஆண்டவர்களுக்கு அந்த மனசு அப்படிப்பட்டவர்களுக்கு தான், அப்படி சிந்திக்கிறவர்களுக்கு தான் தெரியும். அவர் அப்படிப்பட்ட அந்த ஜனங்களை பார்த்து மனம் உருகுகிறார். நாம் பார்க்கும்போது நம்முடைய மனசு என்ன சொல்லுது? பரிசேயர்களை பார்த்தாங்க. ஆண்டவர் இயேசு இவங்கெல்லாம் ஏன் யூத மார்க்கத்தை விட்டு ஏன் எல்லாம் பின்வாங்கி போய் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை கேட்க போகிறாங்க? பரிசேயர்கள் இவங்கெல்லாம் அழிந்து போகணும். பவுல் அப்படி தான் செய்தான். நல்ல வேளை அவன் பவுல் டெமாஸ்கா பட்டணத்துக்கு போதகம் பண்ணியே தரிசனம் வந்துருச்சு அவருக்கு. மனம் திரும்பிட்டான் அந்த மனுஷன், பெரிய ஒரு ஊழியக்காரனை மாறிட்டார். ஆனால் ஆரம்பத்தில் இருந்தவன் என்ன சபை ஆண்டவர் இயேசு பின்பற்றி போனவர்களை பிடித்து சிறைச்சாலை போடணும், நம்முடைய வழி விட்டு போயிட்டானுங்களே சொல்லிட்டு. பரிசேயர்கள் அவர்களை பார்த்து மனது உருகலை. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் உள்ள எடுத்து பார்க்கும்போது அநேக ஊழியக்கால தீர்க்க தரிசிகள் அந்த பாரம் இருந்தது. அதிகமாக தீர்க்க தரிசிகள் நம்முடைய ஜனங்கள் ஏன் இப்படி கெட்டு போனார்கள், ஏன் யுத்தம் வந்துச்சு, அவர்கள் அந்த பாரத்தோடு ஜனங்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் அங்கும் இங்கும் சென்று மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணி கொண்டிருந்தார்கள் தீர்க்க தரிசிகள். ஆனால் பரிசேயர்கள் அப்படி அல்ல. பரிசேயர்கள் இவன் ஏன் ஆண்டவர் இயேசு பின்பற்றி போகிறான், இவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஸ்டீவனை எப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்து கல்லை விட்டு அடித்து கொண்டாங்க பாருங்க. அப்படிப்பட்ட எண்ணம் இந்த பரிசேயர்களுக்குள்ளே இருந்தது. அதே போல இந்த சதுசேயர்களும் வேத பாரர்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கிறது. They wanted to destroy the work of the Lord Jesus Christ. ஆனால் ஆண்டவர் இயேசுக்கு அவர் பார்த்த உடனே ஒரு கம்பேஷனட் ஹார்ட் இருந்துச்சு. இந்த கம்பேஷன் ஹார்ட் நமக்கு இல்லைன்னா நம்மளால் ஊழியமே செய்ய முடியாது. ஆண்டவர் இருக்கிற அந்த இருதயமானது நமக்குள்ளே வரணும். அந்த கம்பேஷன் ஹார்ட், இரக்கமுள்ள அந்த இருதயம் கர்த்தர் நமக்கு தருவாராக. அதனால தான் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ், ஆண்டவர் இயேசுவை பின்பற்றவர்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் வந்திருக்கு அவர்களுக்கு. அந்த யூதர்கள் எவ்வளோ பிரச்சனை கொடுத்தார்கள் இந்த விசுவாசிகளுக்கு, ஆதி விசுவாசிகளுக்கு. அதே தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாயிருந்தார். எங்கே சிதறப்பட்ட அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகணும், ஏன்னா தாங்க முடியல பிரச்சனை. இங்கே இருக்கிறதோட வேறு இடத்துல நம்ம நிம்மதியாக இருக்கணும்னு போனவர்களும் இருக்கிறாங்க.
ஆண்டவர் இதை பார்த்து ஆடுகள் இல்லாத, இந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை யார் விற்கலாம்? அதனால தான் இப்போது என்ன செய்கிறாங்க, சபைகளுக்கு பாரத்தோடு என்ன செய்கிறாங்க, எல்லா சபைகளுக்கும் ஊழியக்காரர்கள் இருக்கணும். சபை ஊழியக்காரர்கள் எழும்பாவிட்டால் சபையில் மக்கள் சிதறி போவார்கள். அதனால தான் ஆண்டவர் ஊழியக்காரர்களை எழுப்புகிறார். குறிப்பாக இந்த காலத்தில் அநேக ஊழியக்காரர்கள் சபைகளுக்கு பயிற்சி பெற்று ஊழியம் செய்கிறதுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். சபை ஆனால் இந்த ஊழியக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கணுமா? மனதுருக்கம், கம்பேஷனல் ஹார்ட். அந்த கம்பேஷனல் ஹார்ட் நம்ம அந்த இல்லாட்டி போனால் எப்படி தான் நம்ம அந்த ஊழியம் செய்கிறோம்? ஆண்டவர் இயேசு இருந்தது இறக்கப்பட்டார். இவர்களெல்லாம் மேய்ப்பில் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே, யார் இவர்களை காப்பாற்றுவார்கள்? யார் இவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார்கள்? அதனால தான் ஆண்டவர் இயேசு அதை உலக ரட்சிப்புக்கு வந்தார் என்று நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அறுவடை செய்கிறதுக்கும் ஆட்கள் தேவை. அறுவடை செய்யறது ஆட்கள் தேவையா? இல்லைன்னா ஆட்கள் இல்லை அறுவடை செய்யறதுக்கு. அதனால தான் சபை பாரத்தோடு ஊழியக்காரர்கள் தெரிந்து கொண்டு யார் யார் கர்த்தர்களை தொடுகிறார்களோ, மன உருக்கம் இருக்கிறதோ அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஊழியம் செய்யலாம். எல்லாரும் ஊழியத்தை செய்யறதுக்கு முன்னுக்கு வர மாட்டாங்க. அந்த அழைப்பு நம்ம எல்லாருக்கும் இல்லை. ஆனால் எல்லாருடைய அழைப்பு என்ன? அந்த அனுப்பப்பட்ட ஊழியக்காரருக்கு ஆதரவாக இருப்பது, அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஊழியத்தை எல்லா சமய மக்களுக்கு கொடுத்துருக்கு. மூன்றாவது காரியத்தை நம்ம எடுத்து பார்ப்போம். மத்தேயு 13 36 13 2 பகுதியாக நம்ம பார்க்க. 1 24 30 அவர் சொன்ன உவமை அர்த்தம் புரியல. அந்த உவமைக்கு அர்த்தம் 36 43. ஆகினால நம்ம நேரடியாக இந்த 36 43 வந்துடுவோம். விளக்கம் அதிகம் அருமையாக ஆண்டவர் இயேசு சீஷர்களுக்கு இதை சொன்னார். ஏன்னா அவர்களுக்கே புரியல. அதை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு விவசாயிக்கு சத்ரு யாருங்க? நட்டு வச்சதே ஒரு பட்சி வருது, ஒரு லோக்கஸ் வருது, நத்தை வருது, வெள்ளைப்பூச்சி வருது. அது வரும்னு தெரியாது. போகும்போது மஞ்சள் அது போட்டு போயிட்டோம். நாம்
அதையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தி எவ்வளோ மருந்துலாம் அடிக்கிறோம். தி எனிமி ஆஃப் த ஃபார்மர். இங்கே இந்த ஃபார்மர் வந்து ஆண்டவர் இயேசு. அந்த விதையானது ஆண்டவர் இயேசுவை காட்டுகிறது. அந்த நிலமானது உலகத்தை காட்டுகிறது. இப்போ நம்ம எல்லாரும் அதில் அந்த ஃபீல்டு தான் நம்ம இருக்கிறோம். நம்ம தான் அந்த உலகம். என்ன சொன்னது போல எப்படியாவது அந்த விதையானது முளைக்க செய்கிறது ஆண்டவர். கடினமான இடத்துலையும் சரி. நம்ம ஒரு காலத்து நம்ம நினச்சோம் கம்யூனிஸ்ட் தேசத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் ஊழியம் செய்திருக்கிறார்கள். இந்த இடத்துல ஊழியமே செய்ய முடியாதுங்க அப்படின்னு விட்டு வந்தவங்களாம் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இப்போ ஒரு காலத்து நேபாள் தேசம் எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு பாருங்க. இப்போ நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு தேசத்துலையும் கிறிஸ்தவம் எந்த அளவுக்கு நிலைநாட்டப்பட்டிருக்குது அதை நீங்கள் பார்க்கலாம். எந்த ஊர் எடுத்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ முஸ்லீம் தேசங்களெல்லாம் இப்போ வந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு பாருங்க, தரிசனத்தை கொடுக்குறாரு. அதனால நம்ம பாடும்போது நம்ம ஜீவிக்கிறார் ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறார், உயிருள்ள தேவன். இப்போதான் அந்த உயிருள்ள தேவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ காலமாக சாதாரண மனுஷன், ஒரு வித்வான், பெரிய பெரிய ஒரு மகான். ஆண்டவர் ஜீவிக்கிறார். கண்டிப்பாக எப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஆண்டவர் ஜீவிக்கிறார். இப்போ இந்தியாவில் ஒரு சத்குரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பாரு, அவர் சொல்கிற வார்த்தையை அப்படியே உட்காந்து கடவுள் சொல்கிற வார்த்தை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கடைசி காலத்தில் என்ன நடக்கும்போதுன்னு தெரியாது. நம்ம ஒரு காலத்தை அங்கேருந்து வந்தவங்க இங்கே இருக்கிறோம். அங்கே தான் எல்லாம் நிறைந்து இருக்கிறது. இப்போது அங்கே உள்ள ஜனங்கள் ரொம்ப பெருமையாக கூட வாடுறாங்க. எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா வசதிகளும் எங்களுக்கு இருக்குது. ஆரம்பத்தில் செய்த ஊழியங்க போல இந்த காலத்தில் அந்த இடத்துல செய்ய முடியல. ஆனால் அதே நேரத்தில் ஊழியம் நடந்து கொண்டு தான் மக்கள் ரட்சிப்படைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த சத்ரு நமக்கு செய்கிற எல்லா காரியங்களுக்கு விரோதமாக வருகிறவன் தான் நமக்கு நம்முடைய சத்ரு. நல்ல காரியத்தை செய்யும் போது உன்னை விதைச்சிட்டு போயிடுறான். நல்லா இருக்க சூழ்நிலை ஒரு குண்டு போட்டு போயிடுறான். ஒரு பொய் சொன்னாலே போதும். எந்த அளவுக்கு பாருங்க நம்முடைய சத்ரு நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. உலகத்தை சுத்திக்கிட்டு இருக்க பிசாசு யாரு மேல கண்ண வச்சான்? யோபு மேல கண்ண வச்சான். உத்தமனா இருக்கிறான். விசுவாசிகள் உத்தமாக இருக்கிற விசுவாசிகளுக்கு தான் ரொம்ப கவனமாகவே இருக்கணும். பயந்துக்கிட்டு இருக்குல்ல. Do not fear, I am with you. ஆனால் what God is saying, be watchful. Be watchful தான் சொல்றாரு. The devil is going around the world. எந்த ஊழியக்காரனை விழுங்கலாம். அதனால ரொம்ப ஊழியக்காரன் விழுந்துட்டாங்க.
நம்முடைய தேவன். இந்த களைன்னு சொல்லும்போது எதையும் நம்ம நட்டு வைக்காதது அது அது தன்னாலே முளைக்க ஆரம்பிச்சிரு. நம்ம நட்டு வச்சு பக்கத்துலேயே முளைச்சிக்கிட்டு இருக்கு. வேற என்ன செய்வது? பிசாசவன் அப்படி வெள்ளம் இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு இருப்பான். அது மட்டும் நம்ம இன்னும் தெரிஞ்ச நம்மளுக்கு ஒரு காரியம் என்ன? எல்லா நாவுகளும் கர்த்தரை அறிக்கை செய்யும், எல்லா கால்களும் முடங்கும் அவன் நாமத்தில். அப்போ பிசாசு அந்த இடத்துல இருக்க முடியுமா? அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு அறுப்பு உலகத்தின் முடிவு வரும். முடிவு வரும்போது எந்த தேசம் காக்கப்படும், எந்த தேசம் காக்கப்படாது அப்படின்னு நம்ம பார்க்கிறத விட, யார் உலகத்தில் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் ரட்சிப்பு கர்த்தர் அவரை நினைவு கூறுவார். நான் சில மாதிரி நினச்சி பார்க்குறது, இந்தியா தேசத்தில் லட்சக்கணக்கான கோபத்தை அந்த காலத்திலலாம் கட்டினானுங்களே, ராஜாக்களை சந்தோஷப்படுத்துவதற்கு பிரம்மாண்டமான கோயில்களை 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஒரு கோயிலை கட்டியிருக்கானுங்களே. இப்போ பெருமை பாராட்டிக்கணும். அந்த காலத்து 2000 வருஷம் பண்ண கோயில், 1000 வருஷம் பண்ண கோயில்கள் எப்படி கட்டியிருக்கிறானுங்க. இந்த சிலைகள்லாம் எப்படி வடிச்சிருக்கிறானுங்க, எப்படி செய்திருக்கிறானுங்க. இப்பெல்லாம் சிலைகள்லாம் எழுந்து நடக்குது பாருங்க. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கெல்லாம் தெரியும். கடைசி காலத்தில் இதெல்லாம் என்ன நிலையாக போகுது? கர்த்தருக்கு தான் தெரியும். இது வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒன்று எடுத்து பார்ப்போம். கடைசி பகுதியை எடுத்துக்கொள்ளுங்க. கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் 22:14-15. புறம்பே இருப்பார்கள். அவருடைய கற்பனைகளை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த தகுதி, பரலோகத்திற்கு போவதற்கு அவர் தகுதி உள்ளவர்கள். ஆனால் இங்கே 15வது வசனம் இப்படிப்பட்ட மனுஷர்களை பற்றி, பாவத்தை செய்கிறவர்களை பற்றி என்ன சொல்லுது வேத வசனம்? நாய்களும்னு போட்டிருக்கு, டாக்ஸ். அப்போ யோவான் அந்த நேரத்தில் எழுதும்போது இவைகள்லாம் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் வர முடியும்? இவெல்லாம் ஆதி முதலேருந்தே இவர்களை பாவம் செய்து இவர்களுக்கு ஏகமாக மனம் திரும்பாவதிலே போயிட்டார்களே. மனம் திருமணங்களை பற்றி சொல்லலை, மனம் திரும்பானவர்கள். சூனியக்காரரும், those who do witchcraft, the art of magic, விபச்சாரக்காரரும், கொலைபாதகரும்,
விக்கிர ஆராதனைக்காரன், ஈவன் விக்கிர ஆராதனை பார்த்தீங்களேங்க, தி ஐடோலேட்டர்ஸ். விக்கிர ஆராதனை கர்த்தர் விட்டு வைக்க மாட்டார். இப்போ அந்த அதே விக்கிர ஆராதனைக்காரர்கள் ரொம்ப பெருமையாக இருக்கிறார்கள். அவங்களுடைய முடிவு என்ன? அறுவடை காலம் வரும்போது என்ன நடக்க போகுது? பொய்யரும் விரும்பினதின்படி செய்கிற யாவரும் புறம்பேனா they will stay away. கர்த்தருடைய அந்த அவர் நியாயாதிபதியாக இருந்து தீர்க்கும் போது, the last day, the end of the age, இதெல்லாம் நடக்கும். அங்கே புறம்பா தான் இருப்பார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரவே முடியாது. அங்கே பட்கடிப்பும் அழுகையும் பட்கடிப்பும் பெறுவது. என்ன இதை பற்றி நம்ம பார்க்கும்போது, அநேக வசனத்தில் பற்றி பார்க்கும்போது அழுகையும் பட்கடிப்பு இருக்கும். என்னது? நான் சில நேரத்தில் நினச்சி பார்க்குறது, ஹிட்லருடைய கதியை இருக்கும். அவனோடு சேர்ந்தவங்களாம் ரொம்ப பேர் பிடிப்பட்டானுங்க, தூக்குள்ள போட்டாங்க, விஷம் கொடுத்து செத்து இருக்கிறாங்க. The criminals, the war criminals, many of them also escaped to Argentina, Brazil. இப்படியே தப்பிச்சுக்கலான்னு இந்த யூதர்காரனுக்கு விடுவானுங்களா? மொசாட் போய் பிடிச்சு கொண்டு வந்து ஞாபகம் கொண்டு வந்துட்டாங்க. இதில் என்ன நம்ம கட்டணும்னா, இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி கதி தான். The reapers are the angels. அறுவடை, உண்மையான அறுவடை செய்கிறவங்க அவங்க தான். ஆனால் தேவதூதரை பற்றி நம்ம சிந்திக்கும் போது பாருங்க, ஒருவன் பூலோகத்தை ரட்சிப்படைந்தால் பரலோகத்தில் அது எப்படிங்க? அது ஒருவன் இங்கே பூலோகத்தை ரட்சிப்படைந்தால் அப்படின்னா இந்த ரட்சிப்பு இங்கிருந்து பூலோகத்தில் வந்து சாதாரண விஷயமே இல்லை. இங்கே ஒருத்தன் ரட்சி பண்ணால் அங்கே பரலோகத்தை சந்தோஷப்படுகிறார். தேவதூதனுடைய அவர் என்ன செய்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை செயல்படுகிறவர்கள் தூதன் அவர்களுக்கு போய் மனுஷனிடத்துல போய் பேசுவார்கள், தரிசனத்தை கொடுப்பார்கள். அவர்கள் வந்துதான் என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, இப்போ நம்ம செய்கிற ஊழியத்தில் வந்து நிறைய தடைகள் இருக்குது பாருங்க. ஆனால் நம்ம ஜெபிக்கும் போது the wonderful thing happens that is this. அந்த ஸ்டம்பிளிங் பிளாக் நமக்கு வருகிற ஊழியங்களை என்ன செய்வார் பாருங்க, இந்த தேவ தூதர்கள் வந்து சரிப்படுத்துகிறார். அந்த ஸ்டம்பிளிங் பிளாக்ல எடுத்து போடுகிறார், அந்த முட்டுக்கட்டைகள்லாம் எடுத்து போடுகிறார், எதிர்ப்புகளும் எடுத்து போடுகிறார் தேவ தூதன். அப்போ கர்த்தருடைய வார்த்தையானது பலமாக மக்களிடத்தில் போய் சேரும், ரட்சிப்பு மக்களுக்கு வரும். ஏன்னா தேவத்தூருடைய ஊழியத்தை நம்மளுக்கு தெரியும், கண்ணுக்கு நம்மளுக்கு தெரியலையே. ஆனால் நம்ம ஜெபத்தோடு நம்ம இருக்கிறோமில்ல. ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிற எல்லாம் தடைகளை எடுத்து, இந்த ஊழியங்களுக்கு எவ்வளோ தடைகள், கர்த்தர் தடைகளை ஒன்றாக எடுத்து போடுவார். அதுதாங்க நம்ம இந்த ஊழியத்துக்கு வருகிற தடைகள், பிரச்சனைகள். ஆண்டவர் தான் அதையெல்லாம் சரிப்படுத்த முடியும். கண்ணீரோடு விதைக்கும் போது, அதை அறுவடை செய்யும் போது சந்தோஷத்துடன் நாம் அறுவடை செய்வோம், ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த ஊழியமானது உம்முடைய ஊழியம். ரட்சிப்பு அடைந்தவர்கள் உம்முடைய சொந்த ஜனங்கள். எல்லாரும் பரிசுத்தவான்களாக நீ மாற்றி வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களையும் அழைத்து
உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு தந்து நீ இந்த ஊழிய பாதையிலே ஒவ்வொரு வரியும் நடத்தி கொண்டு தான் இருக்கிறேன். உம்முடைய ஜனங்களின் பூலோகத்திலே நீ பெருக பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். அதில் எங்களுக்கும் ஒரு சிறு மந்தியாக இருக்கிற நேரத்தில் கூட எங்களை பலப்படுத்தி எங்களையும் பயன்படுத்துகிறேன். பிசாசு ஒண்டுகிற எல்லா தொல்லையிலிருந்தும் எதிர்ப்புகளிலிருந்து உம்முடைய நாமத்தை கொண்டு, இயேசு நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெயம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். உம்முடைய நாமத்தை மகிமை கொண்டு இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம். மகிமைப்படுத்தி அருளும் சுவாமி. இயேசுவின் நாமத்தை எடுத்து பார்க்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.